கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமை வாய்ந்த ஆலமரம் சரிஞ்சு விழுந்ததுல 2 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆலமரத்தை மீட்க முடியாம தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் திணறக்கூடிய காட்சிகள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி 45வது வார்டுக்குட்பட்ட குஸ்டிபாளையம் அப்படின்ற இடத்துல சாலையோரமா ஆஞ்சநேயர் கோவில் ஒண்ணு இருக்காமா. இந்த கோவில் பக்கத்துல கிட்டத்தட்ட 100 வருஷம் கடந்து ஆலமரம் ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் திடீர்னு அந்த ஆலமரம் சாய்ந்து விழுந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல செப்டிக் டேங்க் உடைய லாரி ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு. இந்த ஆலமரம் அந்த லாரி மேல விழுந்ததால லாரியோடைய கேபின் மேல விழுந்து லாரியோடைய முன்பக்கம் நசுங்கிருக்கு. லாரிக்குள்ள இருந்த 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. 45 வயதாகக்கூடிய லாரி ஓட்டுநரான மாரப்பா அப்படின்றவரும் 34 வயதாகக்கூடிய வெங்கடேஷ் அப்படின்றவரும் உயிரிழந்ததா கூறப்படுது. பெரிய அளவுல இந்த ஆலமரத்தை மீட்க முடியாத நிலையில மத்திகிரி போலீசார் ஓசூர் தீயணைப்பு வீரர்கள் இணைஞ்சு மரத்தை வெட்டி அதை அகற்றி லாரியில இருந்தவங்களை மீட்கிறதுக்காக போராடிட்டு வராங்களாம். மரம் விழுந்ததுல மின் ஒயர்களும் துண்டிக்கப்பட்டதால மத்திகிரி சுத்தி இருக்கிற பக்கத்துல மின்சாரம் நிறுத்தப்பட்டதா கூறப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.